நம்முடைய கும்மிடிப்பூண்டி பேரூராட்சி பகுதியில் தாமரை ஏரி என்ற ஒரு ஏரி உள்ளது. அந்த ஏரியில் வந்து நம்ம சிப்காட் வளாகத்தில் இருக்கிற தொழிற்சாலைகள் மற்றும் பிற கழிவுகள் சேர்ந்து நம்ம ஏரி வந்து அசுத்தமாகுது, ஏரி மாசுபடுது அப்படின்ட்டு நம்முடைய மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர், நம்முடைய இந்த கும்மிடிப்பூண்டியில் இருக்கிற பொதுமக்கள், அப்புறம் உங்களை மாதிரி பத்திரிகை நண்பர்கள் எல்லாரும் வந்து நம்மளுக்கு அடிக்கடி வந்து இந்த இஷ்யூஸை ரைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. நம்முடைய மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அவர்கள் வந்து இதனால் மக்கள் அதிகமாக பாதிப்படைகிறாங்க, மக்களுக்கு தேவையில்லாத நோய்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் வருதுங்கிறதுனால இது வந்து ஒரு ஆய்வு நடத்தி இதுக்கு அடுத்த சொல்யூஷன் நம்ம பண்ணணும் அப்படிங்கிறதுக்கான கோரிக்கையை சொல்லியிருந்தாங்க. அதன்படி நம்ம வரதுக்கு முன்னாடியே நம்முடைய ஆரணியாறு கோட்டத்தினுடைய நம்முடைய செயற்பொறியாளர் நீர்வளத்துறை, நம்முடைய பொல்யூஷன் மாசு கட்டுப்பாட்டு வாரியத்தோட டிஇ, நம்முடைய ப்ராஜெக்ட் ஆஃபீஸர் சிப்காட் இவங்க சேர்ந்து ஒரு இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டு என்னென்ன இஷ்யூஸ் இருக்குது, எங்கெங்கே என்னென்ன பிரச்சனைகள் இருக்குங்கிற ஒரு அறிக்கை கொடுத்துருக்காங்க. ப்ளஸ் அதே மாதிரி அவங்க லேப் ரிப்போர்ட்ஸ் அனுப்பி இந்த லேப் ரிப்போர்ட்ஸோட ரிப்போர்ட்ஸையும் வச்சுட்டு அதுக்கு அடுத்த நடவடிக்கைகள் எடுக்கிறதுக்கான பணிகளையும் மேற்கொண்டுருக்காங்க. இன்றைக்கி நம்ம இந்த இன்ஸ்பெக்ஷனில் 2 பகுதிகள் பார்த்தோம். ஒன்று வந்து இந்த சிப்காட்லேருந்து வர அவுட்லெட்டு, அது நம்ம தாமரை ஏரிக்குள்ளே வர அந்த இன்லெட் ஏரியா பார்த்தோம். அங்கே வந்து நிறையா வந்து நம்முடைய லாரிஸ், வெளியிலேருந்து வர டேங்கர் லாரிஸ் வந்து இரவு நேரங்களில் அங்கே வந்து நீரை வந்து தகவல் தெரியாமல், தகவல் யாருக்கும் சொல்லாமல் வந்து நீரை வந்து அங்கே இறக்குறாங்க. அதை வந்து நம்ம கடுமையான நடவடிக்கை வந்து இப்போ நம்முடைய வட்டாட்சியர், நம்முடைய ஏடி டவுன் பஞ்சாயத்து மூலியமாக எடுக்க சொல்லியிருக்கிறோம், ஈவோ டவுன் பஞ்சாயத்து மூலியமாக. அது வந்து என்னோட வேண்டுகோள் என்னென்னா, அந்த டேங்கர் அசோசியேஷன்ஸ் எல்லாரும் தயவு செஞ்சு இந்த மாதிரி பிரச்சனை இல்லாமல், யாருக்கும் தெரியாமல் உங்களோட கெமிக்கல்ஸையோ இல்லை வேறு பிற கழிவுகளையோ இந்த மாதிரி ஆற்று ஓரங்களில், ஆற்று படுகைகளில், நம்ம வாய்க்கால்களில் வந்து உள்ளே விட்டோம்னா அதுக்கு கடுமையான நடவடிக்கை எடுக்கணும்னு நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் ஒரு தனி சட்டமே ஏற்றிருக்காங்க. அதன்படி அவங்க மேல் குற்றவியல் நடவடிக்கை எடுக்கப்பட்டு அவங்களுடைய வாகனமும் பறிமுதல் செஞ்சு காவல்துறையிடம் ஒப்படைக்கப்படும். அதனால் அதை வந்து தயவு செஞ்சு பண்ணக்கூடாது. அது இன்னிலேருந்து நம்ம என்ஷூர் பண்ண சொல்லியிருக்கோம். அந்த ஏரியாவில் சிசிடிவி கேமராஸ் போட சொல்லியிருக்கோம். போட்டு வேறு யாராவது நைட் நேரங்களில் வந்தாங்கன்னா அதை நம்ம ட்ரேஸ் பண்ணுறதுக்காக. அப்புறம் வந்து இப்போ ஏரியில் இன்ஸ்பெக்ட் பண்ணப்போ ஏரியில் வந்து இப்போ ஃபஸ்ட்டு வந்து அந்த ஆகாய தாமரை மற்றும் அந்த கெமிக்கல்ஸ் கொஞ்சம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி பொதுமக்கள் சொல்லியிருந்தாங்க. அதை ஒரு டெம்பரரி மெஷராக நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து அந்த ட்ரெட்ஜிங் வந்து நம்ம நீர்வளத்துறை மற்றும் நம்முடைய டவுன் பஞ்சாயத்து மூலியமாக அதை பண்ண சொல்லியிருக்கோம். ஸோ அது 2 பண்ணால் கொஞ்சம் இமீடியட் மெஷர்ஸ் கிடைக்கும். அப்புறம் வந்து நம்ம சிப்காட்டில் வந்து இன்றைக்கி நம்முடைய மதிப்புக்குரிய சட்டமன்ற உறுப்பினர் அந்த அசோசியேஷன்ஸ்லாம் வச்சு ஒரு மீட்டிங் போடுறாங்க. அதில் வந்து அவங்களுக்கு இந்த ஏரியோட இம்பார்ட்டன்ஸை நம்ம சொல்ல போகிறோம். அவங்க தொழில் பண்ணாலும் இங்கே இருக்கிற மக்களோட ஹெல்த் வந்து ரொம்ப முக்கியம். அதில் எந்த இஷ்யூஸ் இல்லாமல் அவங்க சமூக பொறுப்போடு இருக்கணும் அப்படிங்கிறத நம்ம சொல்ல போகிறோம். அதுக்காக வந்து நம்ம வந்து அவங்க அந்த அசோசியேஷனில் என்னென்ன எப்படி அவங்களோட கழிவுகளை வந்து சுத்திகரிக்கிறாங்கிற தகவல்களை வந்து நம்ம இப்போ சேகரிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம நெக்ஸ்ட் வீக் அடுத்த வீக் நம்முடைய துணை முதல்வர் அவர்களோட மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறமா நம்ம வந்து கலெக்டரேட்டில் ஒரு மீட்டிங் போட்டு இந்த பிரச்சனைகளை ஓவராலாக ஷார்ட் டேர்மில் என்ன பண்ணணும், மீடியம் டேர்மில் என்ன பண்ணணும், லாங் டேர்மில் வந்து நம்ம சிப்காட் மூலியமாக ஒரு டிபிஆர் போட்டிருக்காங்க. என்னென்ன கேப்ஸ் இருக்குது, அது எப்படி அனலைஸ் பண்ணணும், அது லாங் டேர்மாக பண்ண போகிறோம். ஷார்ட் டேர்ம் அண்ட் மீடியம் டேர்ம் பிளானை நெக்ஸ்ட் ஒரு 3 மாதங்கள் 6 மாதங்களுக்குள்ளே என்னென்ன நடவடிக்கை எடுக்கணுங்கிறதையும் நம்ம வந்து சொல்லியிருக்கிறோம்.